ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகருக்கு ரொம்ப உகந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த 9 பொருட்கள் உங்க கையில இருந்தாலே போதும், கோடீஸ்வரராவது உறுதி. எதிர்பாராத பண வரவு ஏற்படும், எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரப்போகிற நவம்பர் 8ஆம் தேதி வருது. இந்த ஐப்பசி மாதம் முழுக்க தொடர்ச்சியாக பல நாட்களில் விரதங்களும் விசேஷங்களும் வந்துகிட்டு இருக்கு. நவம்பர் 5ஆம் தேதி அன்னாபிஷேகத்தை முடித்தோம். மறுநாள் நவம்பர் 6ஆம் தேதி சிவபெருமானோட மகனாக இருக்கக்கூடிய முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு. அது முடிந்து ஒரு நாள் இடைவெளி விட்டு நவம்பர் 8ஆம் தேதி சிவபெருமானோட மூத்த பிள்ளை முருகனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி. அப்படிப்பட்ட நாட்கள் தொடர்ச்சியா வர்றது நாம இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பை நமக்கு அதிகப்படுத்தும். விநாயகருக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்லயே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விரதம். ஒரு மாதமும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துப்போம். அந்த நாள்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை நினைச்சு நீங்க என்ன வழிபாடு செய்தாலும், என்ன பரிகாரங்கள் செய்தாலும் நிச்சயம் அதுக்கு பலன் உண்டு. எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கிட்டு நம்ம அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, காரிய தடை எதுவா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் விநாயகர் தான். கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுளும் விநாயகர் தான். நீங்க என்ன உருவமா பிடிச்சு வச்சு பாவித்து விநாயகரை வணங்குறீங்களோ அதுல அமர்ந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவர். அது சந்தனமா இருக்கட்டும், களிமண்ணா இருக்கட்டும், மாட்டு சாணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க விநாயகரா பிடித்து வைத்து அதை விநாயகரா பாவிக்கும் போது அதுல அமர்ந்து இங்க கேட்கக்கூடிய விஷயங்களை வாரி வழங்குவார். தொழில முன்னேற்றமே இல்லை, எந்த காரியத்தை தொட்டாலும் அது தோல்வியில முடியுது. வீட்டுல சுபகாரிய தடைகள் அதிகமா இருக்கு, குழந்தைங்களோட கல்வி ரொம்ப பின்தங்கி இருக்கு, கணவரோட உத்தியோகம் மேலோங்கியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒரு வரப்பிரசாதம். சங்கடங்களை வேரோடு தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. நிறைய பேரு இந்த சங்கடகர சதுர்த்திய முழுமையா உச்சரிக்காம சங்கட சதுர்த்தின்னு மொட்டையா சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது நமக்கு சங்கடங்கள் தான் வரும். சங்கடஹர, சங்கடங்களை அறுக்கக்கூடிய சதுர்த்தின்னு நம்ம முழுமையா உச்சரிக்கணும். பொதுவா இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தி வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய மாலை ஒரு 5 மணி 6 மணி இந்த நேரத்துல தான் எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. விநாயகருக்கு பிடிச்ச, விநாயகருக்கு உகந்த பொருட்களை அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் உங்க கையால வாங்கி கொடுங்க. முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிட்டு விநாயகர் பெருமானை குடும்பத்தோடு போயிட்டு கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு ஒரே ஒரு சிதர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. இது மூலயமா சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும், அதாவது மாதம் சொல்றோம், ஒரு மாதமும் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சங்கடங்கள் இல்லாத நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நாட்களா மாறிடும். அப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருது அப்படிங்கிற பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு இந்த நவம்பர் 8ஆம் தேதி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல, இது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு உகந்த நாள்ல வருது. சனி பகவான் யார் தெரியுமா? கொடுப்பவரும் கெடுப்பவரும் சனி பகவான் தான். சனி பகவான் மாதிரி நல்லதை வாரி வழங்குறவரும் இருக்க மாட்டாங்க, கெடுதல்களை வாரி வழங்குறவரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சனி பகவான் கிட்ட மட்டும் நம்ம பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சனி பகவானையே ஆட்டம் காண வைத்தவர் இந்த விநாயகர் பெருமான். எல்லோருக்குமே இந்த புராண கதை தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் பிடித்த சனி பகவான் விநாயகரை மட்டும் பிடிக்கவே இல்லையா, வெறும் 7.5 நாட்கள் மட்டும் பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் சனி பகவான் விநாயகர் கிட்ட வந்திருக்காரு. ஆனா விநாயகர் பெருமான் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லியே அந்த 7.5 நாட்களையும் அவர் கழிச்சிட்டாரு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒரு விநாயகர் இருக்காருல்ல, அவருக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்திய சனிக்கிழமையில் நாம வழிபடும் போது சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையும். குறிப்பா இப்ப நம்ம வீட்டுல ஒரு 5 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 5-6 நபர்கள்ல யாராவது ஒரு நபருக்கு சனி கிரக தோஷ பாதிப்பு இருக்குன்னா அந்த தோஷத்தோட பாதிப்பு ஓங்கி விழாம தாங்கி விழும். அந்த கிரகதோஷ பாதிப்பு அவங்கள மட்டும் பாதிக்காம குடும்பத்தோட எல்லா நபர்களையும் பாதிக்கும். ஆனா நம்ம விநாயகர் பெருமான அதுவும் சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்கும் போது அதோடைய பலன்களை சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட சனி மகா சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல, அன்றைய தினம் நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில இப்ப நாம பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு
உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிவாலயத்துக்கு போறீங்க, சிவாலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு பார்க்குறீங்கன்னா அது ரொம்ப விசேஷம். ஏன்னா கோயில்ல நவகிரக ஸ்தலங்கள்ல சனி பகவானும் இருப்பாரு. இல்ல வீட்டுல பக்கத்துல எளிமையான கோவிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் தாராளமா அதை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா சனி கிரகதோஷ பாதிப்பு இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தவறாம வழிபடணும். இது எல்லாமே கோவில்ல வழிபடக்கூடிய முறைகள். வீட்டுல ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 9 பொருட்கள் சொல்லியிருக்கோம்ல, இந்த 9 பொருட்களும் தனித்தனியா கடைகளில் நீங்க வாங்குறதுக்கு பதிலா இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து உங்க வீடு பகுதியுடைய மளிகை கடைகள்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ வச்சிருப்பாங்க. அதுதான் நவ தானியங்கள். நவனா 9. 9 வகையான தானியங்களை ஒன்றாக சேர்த்து நவ தானியங்கள் அப்படிங்கிற பெயர்ல கடைகள்ல பாக்கெட் பண்ணி விற்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து அதை எடுத்து சுத்தப்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறீங்க. இந்த ஒரு பரிகாரத்தை எப்போனாலும் பண்ணலாம். ஆனா சதுர்த்தி திதி அப்படிங்கிறது நவம்பர் 8ஆம் தேதி மதியம் 12:33 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:25 வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதா இருந்தாலும் சரி, சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி, நவம்பர் 8ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு மேல தான் நீங்க பண்ணணும். வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல விநாயகர் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு ஏதாவது நேர்த்தி வச்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு தட்டுல நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த நவ தானியங்கள் இருக்குல்ல, அதை அந்த தட்டுல பரப்பி வச்சுக்கணும். விநாயகர் ஒரு உருவங்கள்ல இருப்பார்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுலயும் மலைக்கோட்டை மாதிரியோ இல்ல மற்ற பிள்ளையார் கோவில்களோ பாத்தீங்கன்னா நவதானியங்கள்ல செய்யப்பட்ட விநாயகரை விற்பாங்க. யார் ஒருத்தவங்க வீட்டுல நவதானிய பிள்ளையார் இருக்காங்களோ அவங்க வீட்டுல எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது. அப்படி விநாயகருக்கு உகந்த இந்த நவ தானியங்களை தட்டுல பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல சின்னதா ஒரு அகல் விளக்குல ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் அப்படின்னா குண்டு மஞ்சள், அதுல ஒரே ஒரு குங்கும பொட்டு வைத்து அந்த குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சளை நீங்க விநாயகரா பாவிக்கணும். ஏன்னா விநாயகர் வந்து எல்லா உருவத்திலையும் அமரக்கூடியவர். இப்படி இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் வீட்டோட பூஜை அறையில சங்கடகர சதுர்த்தி திதி வரக்கூடிய அன்றைய தினம் பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணும்போது அந்த விநாயகர் பெருமானே அந்த நவதானியங்களை வந்து அமர்ந்துருவார். அதுவும் அந்த மஞ்சள்ல வந்து அமர்ந்துருவார். அப்ப உங்களோட கோரிக்கை என்ன இருக்கோ அதை மனசு விட்டு பேசுங்க, மனசு விட்டு கேளுங்க. காரிய தடை, தொழில் வியாபாரத்துல தடை, குழந்தையோட கல்வியில தடை, சுபகாரிய தடை, இது மாதிரி எந்த சங்கடங்களா இருந்தாலும் எந்த இன்னல்களா இருந்தாலும் அதை நீங்க விநாயகர் பெருமான் கிட்ட முன்வைக்கலாம். இந்த நவதானியங்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த கிழங்கு மஞ்சளை குண்டு மஞ்சளை விநாயகரா பாவித்து நீங்க நவதானியங்களோடு சேர்த்து வணங்கும் போது விநாயகரோட ஆதிக்கம் அதுல அதிகமாகும். கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும். பரம ஏழை கூட பணக்காரரா மாறக்கூடிய யோகம் கூட வரலாம். கடின உழைப்பை போடும்போது நிச்சயம் அதுக்கு பலன் கிடைக்கும். இதுதான் இந்த 9 பொருட்கள் நவதானியங்களை வைத்து பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. சரி, விநாயகரை வேண்டிட்டீங்க, உங்க கோரிக்கைலாம் முன் வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த நவதானியங்களை என்ன பண்ணலாம்? முடிஞ்சா அந்த நவதானியங்களை சுண்டல் செய்து நீங்க சாப்பிடலாம். அப்படி இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்திட்டு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க உங்க வீடு பக்கத்துலயோ இல்ல கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல கொண்டு போய் கூட இந்த நவதானியங்களை நீங்க கொட்டிட்டு வந்துடலாம். ஆனா கால் படாத மாதிரி கொட்டணும். அங்க இருக்கக்கூடிய எறும்புகள் அதை சாப்பிடும். அந்த கிழங்கு மஞ்சள், அதாவது விநாயகரா பிடிச்சு வச்சிங்களே, அதை மட்டும் எடுத்து நீங்க விநாயகருக்கு பக்கத்துல பத்திரப்படுத்திக்கலாம். இந்த ஒரு ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.